பூனேவின் பிஸ்கெட் பிசினஸ் அங்கு வானை தொடும் கண்ணாடியாலும் ஸ்டீலாலுமான பளபளப்பான கட்டிடங்கள் நகரத்தின் வேகத்திற்கும் லட்சியத்திற்கும் ஒரு கண்ணாடியாக நிமிர்ந்து நின்றிருந்தன. அங்கே வானளாவிய கட்டிடங்களுக்கு மத்தியில் தலை நிமிர்ந்து நின்றிருந்தது மல்ஹோத்ரா டவர்ஸ். அது இந்தியாவின் பழமையான மற்றும் மிகப்பெரிய வீட்டு உபயோக நுகர்வோர் பொருட்கள் தயாரிப்பு கம்பெனியான மல்ஹோத்ரா கன்சியூமர் குரூப்பின் தலைமையகமாகும். உப்பு, சமையல் எண்ணெய், சோப்பு, டூத் பேஸ்ட், ஸ்நாக்ஸ் மற்றும் பிஸ்கட் முதல் வீட்டில் பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களையும் தயாரிக்கும் கம்பெனி இதுவே ஆகும். இதன் உரிமையாளர் 62 வயதான பிரபல தொழிலதிபர் துருவ் மல்ஹோத்ரா ஆவார். இவர் தனது தந்தையின் சிறிய தொழிலை அயராத உழைப்பாலும் கூர்மையான வணிக சிந்தனையாலும் ஒரு மாபெரும் பன்னாட்டு பேரரசாக மாற்றியிருந்தார். இந்த பேரரசின் விதிகள் ஒழுக்கம், துல்லியம், தொழில்முறை மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக தகுதி ஆகியவையாக இருந்தன. அவருடைய கம்பெனியில் பியூன் முதல் இயக்குனர் வரை ஒவ்வொரு பதவிக்கும் பட்டங்கள், அனுபவம் மற்றும் சான்றிதழ்கள் உள்ளவர்கள் மட்டுமே நியமிக்கப்பட்டனர். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த பேரரசின் அஸ்திவாரம் ஆடத் தொடங்கியிருந்தது. அவர்களின் கம்பெனி தயாரிப்புகளால் சந்தையில் நிலைத்து நிற்க முடியவில்லை. லாபம் வீழ்ச்சியடைந்தது. ஊழியர்களின் ஆற்றல் நலிவடைந்திருந்தது. மேலும் ஒட்டுமொத்த கம்பெனியிலும் ஒரு விசித்திரமான சோர்வு பரவி இருந்தது. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போர்டு ரூம் கூட்டங்களில் விலையுயர்ந்த சூட் அணிந்த அதிகாரிகள் கடினமாக ஆங்கிலத்தில் பிரசன்டேஷன்களை காட்டினர், வரைபடங்களை வரைந்தனர், பெரிய பெரிய வார்த்தைகளை பேசினர். ஆனால் சந்தையின் நிஜ நிலவரம் என்ன? தொழிற்சாலையில் என்ன மாதிரியான அலட்சியம் நடந்து கொண்டிருக்கிறது? ஊழியர்கள் என்ன மாதிரியான சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் என்பது பற்றி யாருக்கும் எதுவும் தெரிந்திருக்கவில்லை. துருவ் மல்ஹோத்ரா இதையெல்லாம் பார்த்து உள்ளுக்குள்ளே உடைந்து போயிருந்தார். அவரும் அவரது தந்தையும் சேர்ந்து ஒரு காலத்தில் உருவாக்கிய அந்த பழைய ஆர்வமும் வெறியும் இப்போது தனது கம்பெனியில் அவருக்கு தென்படவில்லை. அதே பூனே நகரத்தின் மறுமுனையில் உள்ள ஒரு நெரிசலான குடியிருப்பில் ஒரு சாதாரண குடும்பம் வசித்து வந்தது. அந்த குடும்பத்தின் 23 வயது மகள் அதிதி. அவள் பெயருடன் 10ஆம் வகுப்பு தோல்வி என்ற முத்திரை ஒட்டப்பட்டிருந்தது. அதிதி படிப்பில் ஒருபோதும் சுட்டியாக இருந்ததில்லை. மனப்பாடம் செய்து படிப்பது, தேதிகளை நினைவில் வைத்திருப்பது, சூத்திரங்களை மனப்பாடம் செய்வது ஆகியவற்றில் அவளுக்கு எந்த ஈடுபாடும் இல்லை. ஆனால் அதிதியின் கண்கள் பருந்தை போல கூர்மையாக இருந்தன. மூளை ஒரு இயந்திரத்தை போல வேலை செய்தது. பொருட்களை அவை எப்படி இருக்கின்றனவோ அப்படி அவள் பார்க்கவில்லை. மாறாக அவை எப்படி மாறக்கூடும் என்று பார்த்தாள். பெரிய பெரிய பட்டதாரிகளாலும் கண்டறிய முடியாத வடிவங்களை அவள் எளிதாக கண்டறிந்து விடுவாள். அவளுடைய தந்தை பல ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். மேலும் வீட்டின் பொறுப்பு அவளது தாயின் மீதும் அவள் மீதும் இருந்தது. தாய் ரயில் நிலையம் அருகே ஒரு சிறிய தேநீர் கடையை நடத்தி வந்தார். அதிதி நாள் முழுவதும் அவருக்கு உதவியாக இருந்தாள். தேநீர் தயாரிப்பது, கோப்பைகளை கழுவுவது மற்றும் வாடிக்கையாளர்களை கவனிப்பது ஆகியவற்றுக்கு இடையே அவளது பார்வை பெரும்பாலும் எதிரே உள்ள சாலையில் அமைந்திருந்த மல்ஹோத்ரா கன்சியூமர் ஃபேக்டரி மீதுதான் இருக்கும். அங்கிருந்து புறப்படும் லாரிகள், கேட்டில் மணிக்கணக்கில் காத்திருக்கும் ஓட்டுநர்கள், ஊழியர்களின் சோகமான முகங்கள், செக்யூரிட்டி கார்டுகளின் அலட்சியம் மற்றும் மேலாளர்களின் திமிரான நடத்தை என எதுவும் அதிதியின் பார்வையில் இருந்து தப்ப முடியாது. அவளது கூர்மையான பார்வை தொழிற்சாலையின் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய தவறுகளையும் மிக எளிதாக கண்டுபிடித்துவிடும். அதுவும் எந்த ஒரு பட்டமும் எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமலேயே. இந்த சூழ்நிலையில் அதிதியின் தாயாரின் உடல்நிலை தொடர்ந்து மோசமடைய தொடங்கியது. ஒரு நாள் திடீரென்று அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது. அவர் அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர் கூறினார். அதற்கு லட்சக்கணக்கில் செலவாகும் என்ற வார்த்தையை கேட்டதும் அதிதியின் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல் இருந்தது. தேநீர் கடை மூலம் 2 வேளை உணவிற்கான பணத்தை மட்டுமே சம்பாதிக்க முடியும். ஆனால் இவ்வளவு பெரிய அறுவை சிகிச்சைக்கான செலவை ஏற்பது என்பது முற்றிலும் சாத்தியமற்றதாக இருந்தது. அன்று இரவு அதிதி இரவு முழுவதும் தூங்கவில்லை. படுக்கையில் புரண்டு படுத்துக்கொண்டே இருந்தாள். அவளது கண்கள் கண்ணீரால் நனைந்தன. தன் தாயை இழப்பதை அவளால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. ஆனால் திடீரென அந்த நள்ளிரவு அமைதியில் அவளுக்கு ஒரு விசித்திரமான யோசனை தோன்றியது. அவள் நேரடியாக துருவ் மல்ஹோத்ராவை சந்திக்க முடிவெடுத்தாள். ஆனால் அவரிடம் உதவி கேட்கப் போவதில்லை. மாறாக தன் திறமையை நிரூபிக்கப் போகிறாள். அடுத்த நாள் காலை அதிதி ஒரு சாதாரண சல்வார் குருத்தி அணிந்து தலைமுடியை வாரிக்கொண்டு நேரடியாக மல்ஹோத்ரா டவர்ஸ் நோக்கி சென்றாள். அவளது கண்களில் நம்பிக்கையும் பயமும் கலந்த ஒரு விசித்திரமான உணர்வு இருந்தது.
ஆனால் அவளது அடிகள் உறுதியாக இருந்தன. கேட்டில் நின்றிருந்த செக்யூரிட்டி கார்டு அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்து நக்கல் செய்தபடி, ஏன் வந்திருக்கிறாய்? மல்கோத்ரா சாரை பார்க்க வேண்டுமா? அப்பாயின்மெண்ட் இருக்கிறதா என்றான். அதிதி அமைதியான குரலில் இல்லை என்றாள். கார்டு கையசைத்து, அப்படியானால் இங்கிருந்து கிளம்பு, நேரத்தை வீணாக்காதே என்றான். ஆனால் அவள் அங்கிருந்து நகரவில்லை. அவள் கேட்டின் அருகே ஒரு மூலையில் போய் நின்று கொண்டாள். முழு நாளும் கழிந்தது. பின்னர் அடுத்த நாளும், அதற்கு அடுத்த நாளும். வெயில், மழை, பசி, தாகம் என அனைத்தையும் தாங்கிக் கொண்டு ஒரு வாரம் கடந்தது. கார்டுகள் பொறுமை இழந்து போயினர். இந்த விஷயம் செக்யூரிட்டி ஹெட்டிடம் சென்றது. செக்யூரிட்டி ஹெட் இந்த விவகாரத்தை மல்கோத்ராவின் தனி செயலாளரிடம் கொண்டு சென்றார். ஒரு பெண் தொடர்ந்து 7 நாட்களாக வெளியே நின்று கொண்டிருக்கிறாள், அங்கிருந்து நகர மறுக்கிறாள் என்பதை கேட்டதும் துருவ் மல்கோத்ரா கோபத்தில் வெடித்தார். அவளை உடனே உள்ளே வர சொல்லுங்கள். எந்த தைரியத்தில் என் நேரத்தை வீணடிக்கிறாள் என்று பார்க்கிறேன் என்றார். அதிதி மல்கோத்ராவின் டவர்ஸின் ஆடம்பரமான கண்ணாடியால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான கேபினுக்குள் அவள் நுழைந்த போது அங்கிருந்த பளபளப்பை கண்டும் அவளது கண்களில் எந்த ஒரு பயமும் இருக்கவில்லை, ஆச்சரியமும் இருக்கவில்லை. ஒரு இயந்திரத்தின் கட்டுப்பாட்டு பலகத்தை ஆய்வு செய்வது போல அவள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாள். துருவ் மல்கோத்ரா திமிரான குரலில், உனக்கு என்ன வேண்டும்? ஏன் என் நேரத்தை வீணடிக்கிறாய் என்று கேட்டார். அதிதி நேரடியாக, எனக்கு உங்கள் கம்பெனியில் வேலை வேண்டும் என்றாள். மல்கோத்ரா பலமாக சிரித்தார். வேலையா? உன்னிடம் என்ன டிகிரி இருக்கிறது என்றார். அதிதி அமைதியாக, நான் 10ஆம் வகுப்பில் தோல்வி அடைந்தவள் என்றாள். அவருடைய கோபம் அதிகரித்தது. 10ஆம் வகுப்பு தோல்வியா? அதுவும் என் கம்பெனியில் வேலையா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் என்று கத்தியவர், இங்கிருந்து வெளியே போ என்றார். ஆனால் அதிதி தன் இடத்தை விட்டு நகரவில்லை. அவள் உறுதியான குரலில், ஐயா, எனக்கு 3 மாதங்கள் மட்டும் கொடுங்கள். நான் கம்பெனியின் நிலைமையை மாற்றி காட்டவில்லை என்றால் நீங்கள் என்னை சிறைக்கு அனுப்பிவிடுங்கள் என்றாள். மல்கோத்ரா சில நொடிகள் திகைத்து போனார். இவ்வளவு சிறிய பெண்ணுக்கு இவ்வளவு தைரியமா? அவர், என் பெரிய பெரிய மேலாளர்களால் செய்ய முடியாததை உன்னால் செய்ய முடியும் என்று நீ ஏன் நினைக்கிறாய் என்று கேட்டார். அதிதி தன் கண்களில் அதே வெறியுடன், என்றால் உங்கள் மேலாளர்கள் கம்பெனியை மேலிருந்து பார்க்கிறார்கள், நான் கீழிருந்து பார்க்கிறேன் என்றாள். அவள் மூச்சு விடாமல் தொடர்ந்து பேசினாள். தொழிற்சாலை கேட்டில் தினமும் நடக்கும் டீசல் திருட்டு, உடைந்த கூரையால் கிடங்கில் ஏற்படும் பொருட்கள் வீணாகுதல், பிஸ்கட்டின் தரம் குறைவது, கடைக்காரர்களின் புகார்கள் என அனைத்தும். ஒவ்வொரு விஷயமும் 100% உண்மையாக இருந்தது. மல்கோத்ரா அதிர்ந்து போனார். இதெல்லாம் உண்மைதான், ஆனால் இது அவரிடம் ஒருபோதும் கூறப்படவில்லை. இதற்கு பிறகு அவர் எடுத்த முடிவு ஒட்டுமொத்த போர்டு ரூமையுமே உழுக்கக்கூடியதாக இருந்தது. மல்கோத்ரா பெருமூச்சு விட்டபடி, சரி, நான் உனக்கு 3 மாத காலம் தருகிறேன். உன்னுடைய சம்பளம் மாதத்திற்கு ரூபாய் 10,000 மட்டுமே. உனக்கு எந்த பதவியும் கிடைக்காது, எந்த கேபினும் இருக்காது. நீ கம்பெனியில் வெறும் ஒரு பார்வையாளர் மட்டுமே. நீ எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், யாருடன் வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் இந்த 3 மாதங்களில் நீ எதையும் நிரூபிக்கவில்லை என்றால் நான் உன்னை உண்மையிலேயே சிறைக்கு அனுப்பிவிடுவேன் என்றார். அதிதியின் முகத்தில் லேசான ஆனால் தன்னம்பிக்கை நிறைந்த புன்னகை அரும்பியது. அவள் உறுதியான குரலில், சம்மதம் ஐயா என்றாள். அடுத்த நாள் காலை அதிதி மல்கோத்ரா கன்சியூமர் குரூப் கட்டிடத்திற்குள் அடியெடுத்து வைத்தாள். ஆனால் அங்குள்ள அதிகாரிகளின் கண்களில் எந்த ஒரு பிரகாசமும் இல்லை. பயமும் பாதுகாப்பற்ற உணர்வுமே மிதந்து கொண்டிருந்தன. அவர்கள் தங்களின் நாற்காலிகளோடு பிணைக்கப்பட்டிருப்பது போலவும் அவர்களின் மூச்சு ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத அழுத்தத்தில் இயங்குவது போலவும் இருந்தது. மறுபுறம் கீழே உள்ள தொழிற்சாலை தளத்தில் தொழிலாளர்கள் தூசி, வியர்வை மற்றும் உடைந்த இயந்திரங்களுக்கு மத்தியில் போராடி கொண்டிருந்தனர். அவர்களின் முகங்களில் சோர்வு மற்றும் பல ஆண்டுகளாக காது கொடுத்து கேட்கப்படாத புகார்களின் சுமை ஆகியவை வெளிப்பட்டன. இங்கிருந்துதான் கம்பெனியின் அஸ்திவாரம் தொடங்கியது. மேலும் அதிதி தன் போராட்டத்தை இங்கிருந்தே தொடங்க முடிவெடுத்தாள். அவள் தொழிலாளர்களுடன் உட்கார தொடங்கினாள். அவர்களுடன் தேநீர் குடித்தாள். அவர்களின் துயரங்களை கேட்டாள். அவர்களின் பிரச்சனைகளை தன் குறிப்பேட்டில் எழுத தொடங்கினாள். இயந்திரங்கள் மிகவும் பழையதாகவும் பழுதடைந்தும் இருப்பதால் ஒவ்வொரு மணி நேரத்திலும் சுமார் 30 நிமிடங்கள் அவை நின்று விடுகின்றன என்று தொழிலாளர்கள் கூறினர். இதனால் உற்பத்தி தொடர்ந்து பாதிக்கப்படுகிறது. ஆனால் மேலாளர்களின் அறிக்கையிலோ எல்லாம் சரியாக இருக்கிறது என்றே காட்டப்படுகிறது. இதனால் தவறுக்கான பழி தங்கள் மேல் விழுந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். புதிய இயந்திரங்கள் என்ற பெயரில் ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் காட்டப்படுகிறது என்றும்
ஆனால் தொழிற்சாலைக்கு புதிய இயந்திரம் எப்போது வந்தது என்பது யாருக்கும் நினைவில்லை என்றும் அவர்கள் கூறினர். நடுவில் எங்கோ ஏதோ தவறு நடக்கிறது என்பது தெளிவாக தெரிந்தது. அதிதியின் பார்வை திருட்டின் பக்கமும் திரும்பியது. லாரிகளை செக்யூரிட்டி கார்டுகள் பெயரளவில் மட்டுமே சோதனை செய்வதை அவள் கவனித்தாள். ஒரு நாள் 2 லாரிகள் முழுமையாக பொருட்கள் ஏற்றப்பட்ட நிலையில் வெளியே செல்வதையும் கார்டு ஒரு பதிவும் செய்யாமல் அவற்றை செல்ல அனுமதிப்பதையும் அவள் தன் சொந்த கண்களால் பார்த்தாள். அவள் ஓட்டுநரிடம் பேச முயன்றபோது அவன் பயந்து ஓடிவிட்டான். அதிதிக்கு புரிந்துவிட்டது, இந்த திருட்டு கார்டு அல்லது ஓட்டுநரின் தனிப்பட்ட விளையாட்டு அல்ல, மாறாக உள்ளே இருப்பவர்களின் கூட்டு சதியாகும். பிறகு அவள் சந்தை நோக்கி தன் கவனத்தை திருப்பினாள். ஒரு சாதாரண சல்வார் அணிந்து கொண்டு அவள் தாதர் மற்றும் பூனே கேம்ப் பகுதியின் சிறிய மளிகை கடைக்காரர்களை சந்திக்க தொடங்கினாள். அவர்களிடம் ஏன் நம் கம்பெனி பிஸ்கெட் வைப்பதில்லை என்று அவள் கேட்டபோது, மேடம், அது விலை அதிகம், மேலும் அதன் சுவையும் பழையதாகிவிட்டது. மக்கள் இப்போது புதிய கம்பெனி பிஸ்கட் பாக்கெட்டையே வாங்குகிறார்கள். அது மலிவானது, அதே சமயம் சுவையானதும் கூட என்று கடைக்காரர்கள் வெளிப்படையாக கூறினர். அதிதி ஒவ்வொரு கடையிலிருந்தும் பாக்கெட்டுகளை வாங்கினாள். அவற்றை வீட்டிற்கு எடுத்து வந்து ஒவ்வொன்றாக ஒப்பிட்டு பார்த்தாள். ஆம், மல்கோத்ரா கம்பெனியின் பிஸ்கட் உண்மையிலேயே சுவையற்றதாகவும் விலை அதிகமாகவும் இருந்தது. அதே சமயம் புதிய பிராண்டுகள் புதியதாகவும் மலிவாகவும் சிறந்த தரத்துடனும் விற்பனை செய்யப்பட்டன. இனி பிராண்ட் மதிப்பை மட்டுமே நம்பி கம்பெனி நடத்த முடியாது என்பது அவளுக்கு தெளிவாக புரிந்தது. வாடிக்கையாளர்கள் சுவையான, மலிவான மற்றும் உண்மையான தரமான பொருளையே வாங்குவார்கள். இப்போது போர்டு மீட்டிங்கிற்கான நேரம் வந்தது. அங்கு பெரிய பெரிய அதிகாரிகள் அமர்ந்திருந்தனர். விலையுறந்த கடிகாரங்களை அணிந்து கொண்டு லேப்டாப்களை திறந்து ஒருவருக்கொருவர் ஆங்கிலம் பேசி ஈர்க்க முயன்று கொண்டிருந்தனர். அதிதி மீட்டிங் அறைக்குள் நுழைந்த போது யாரும் அவளை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. யாரோ ஒருவர், இவள் யார், ஒரு பியூன் போல இருக்கிறாள் என்று முணுமுணுத்தார். மற்றொருவர் நக்கலாக, ஐயா, இனி சாதாரண மக்களும் மீட்டிங்கில் அமர்வார்களா என்று கிண்டல் அடித்தார். ஆனால் அப்போது துரு மல்கோத்ராவின் குரல் எதிரொலித்தது. இவள் நம்முடைய பார்வையாளர். இவள் என்ன நினைக்கிறாளோ அதை சொல்லலாம். உடனே அதிதி எந்த ஒரு தயக்கமும் இன்றி முழு உண்மையையும் எடுத்து வைத்தாள். டீசல் திருட்டு, இயந்திரங்களின் நிலை, பிஸ்கட்டின் மோசமான சுவை, சந்தையின் புகார்கள் மற்றும் கடைக்காரர்களின் கருத்துகள் என அனைத்தையும். ஆனால் அதிகாரிகள் அப்போதும் அவளை சாதாரணமாகவே கருதினர். ஒருவன், இதெல்லாம் மிக சிறிய விஷயங்கள் என்றான். மற்றொருவன், நமக்கு பிராண்ட் மதிப்பு இருக்கிறது, மக்கள் வாங்குவார்கள் என்றான். இன்னொருவன் நேரடியாகவே, ஐயா, இந்த பொண்ணுக்கு தொழில்முறை அறிவு இல்லை, இவளுக்கு இதெல்லாம் புரியாது என்றான். அதிதி அவர்களின் பேச்சை அமைதியாக கேட்டாள். பிறகு மெதுவான குரலில் கூறினாள், என்னிடம் டிகிரி இல்லைதான், ஆனால் என்னிடம் கண்கள் இருக்கின்றன. கண்கள் ஒருபோதும் பொய் சொல்வதில்லை. அந்த அறை சில நொடிகள் நிசப்தமானது. அடுத்த சில வாரங்களில் அதிதியின் உண்மையான யுத்தம் தொடங்கியது. அவள் வெறும் புகார்களை மட்டும் கூறுவதில்லை என்றும் சிறிய சிறிய விஷயங்களில் மாற்றங்களை கொண்டு வந்து அதன் முடிவுகளை காட்ட வேண்டும் என்றும் முடிவெடுத்தாள். அவள் தொழிலாளர்களுடன் இணைந்து பழைய இரும்பு பொருட்களில் இருந்து பாகங்களை எடுத்து இயந்திரங்களை பழுது பார்க்க செய்தாள். தொழிலாளர்கள் தங்களின் துயரத்தை யாரோ ஒரு நபர் புரிந்து கொள்கிறார் என்பதை முதல் முறையாக உணர்ந்தனர். அவர்களின் கண்களில் தன்னம்பிக்கை திரும்பியது. திருட்டை தடுக்க அவள் கார்டுகளின் பணி நேரத்தை மாற்ற பரிந்துரைத்தாள். மேலும் பல இரவுகள் அவளே தொழிற்சாலை வாயிலில் அமர்ந்து கண்காணித்தாள். ஒரு நாள் இரவு அவள் 2 ஓட்டுநர்கள் திருடுவதை கையுங்களமாக பிடித்தாள். இந்த அறிக்கை மல்கோத்ராவிடம் சென்றபோது அவர் கோபமடைந்து அதற்கு பொறுப்பான மேலாளரை உடனடியாக கம்பெனியை விட்டு வெளியேற்றினார். வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பெரிய அதிகாரி 10ஆம் வகுப்பு தோல்வியடைந்த ஒரு பெண்ணின் வார்த்தைக்காக தண்டிக்கப்பட்டார். இந்த செய்தி தொழிற்சாலையில் காட்டுத்தீ போல பரவியது. தொழிலாளர்களின் கண்களில் அதிதி மீதான மரியாதை மேலும் அதிகரித்தது. மார்க்கெட்டிங் டீமிற்கு சென்று அவள் கடைக்காரர்களின் நிஜமான வீடியோ நேர்காணல்களை பதிவு செய்து அதை போர்டு மீட்டிங்கில் போட்டு காட்டினாள். அதிகாரிகள் முகங்கள் வாடி போயின. மல்கோத்ரா கம்பெனியின் பொருட்கள் இப்போது எதற்கும் லாயக்கற்றவை என்று கடைக்காரர்கள் கூறுவதை அவர்கள் கேட்டபோது அனைவரும் வாயடைத்து போனார்கள். படிப்படியாக இயந்திரங்களை பழுது பார்த்ததால் உற்பத்தி 15% அதிகரித்தது. திருட்டு நிறுத்தப்பட்டதால் லட்சக்கணக்கில் பணம் சேமிக்கப்பட்டது. தொழிலாளர்களிடம் மீண்டும் உற்சாகம் பிறந்தது. மேலும் அதிதியின் ஆலோசனையில் பேரில் கம்பெனியின் அதன் புகழ்பெற்ற பிஸ்கட்டின் புதிய பதிப்பை அறிமுகப்படுத்தியது. புதிய ரக பிஸ்கட்டை, குறைந்த விலை, சிறந்த சுவை, தரமான பேக்கிங், இது சந்தைக்கு வந்த உடனேயே ஹிட் அடித்தது. இப்போது முன்பு அதிதியை கேலி செய்த அதே அதிகாரிகள் மீட்டிங்கில் அமைதியாக அவளது பேச்சை கேட்க தொடங்கினர்.
துருவ் மல்ஹோத்ரா நள்ளிரவு வரை தனியாக அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தார். யார் இந்த பெண்? இவ்வளவு ஆழமான விஷயங்களை இவளால் எப்படி பார்க்க முடிகிறது? இவளால் உண்மையிலேயே சரிந்து கொண்டிருக்கும் தனது கம்பெனியை காப்பாற்ற முடியுமா? 3 மாதங்கள் முடிவு அடைவதற்கு இப்போது கடைசி வாரம் மட்டுமே எஞ்சியிருந்தது. அதோடு மல்ஹோத்ரா கன்சியூமர் குரூப்பிற்குள் ஒரு விசித்திரமான பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் முன்பை விட அதிக உற்சாகத்துடன் இருந்தனர். அவர்களின் கண்களில் இப்போது சோர்வு இல்லை, மாறாக நம்பிக்கை பிரகாசித்தது. பல ஆண்டுகளாக இயங்காமல் கிடந்த இயந்திரங்கள் இப்போது தங்கு தடையின்றி இயங்க தொடங்கின. சிறிய கடைக்காரர்கள் மீண்டும் மல்ஹோத்ரா கம்பெனியின் பொருட்களை வைக்க தொடங்கினர். சிலர் புதிய பிராண்ட் தங்களின் பகுதியில் மிக அதிகமாக விற்கும் பிஸ்கட்டாக மாறி வருகிறது என்றும் கூறினர். செய்தித்தாள்களிலும் பிசினஸ் சேனல்களிலும் செய்திகள் வர தொடங்கின. சரிந்து கொண்டிருந்த மல்ஹோத்ரா கன்சியூமர் கம்பெனி திடீரென எப்படி உயரத் தொடங்கியது? 3 மாதங்களில் நிலைமையை மாற்றிய இந்த பெண் யார்? ஆனால் மறுபுறம் போர்டு ரூமில் அமர்ந்திருந்த பெரிய பெரிய அதிகாரிகள் இன்னும் தங்களின் பழைய மனப்பான்மையிலேயே மூழ்கி இருந்தனர். அவர்களை பொறுத்தவரை அதிதி இன்னும் ஒரு தற்செயலான நிகழ்வுதான், ஒரு எதர்ச்சியான விபத்து, ஒரு தற்காலிக மாற்றம் மட்டுமே. அவர்களின் பார்வையில் உண்மையான பிசினஸ் என்பது வரைபடங்கள், புள்ளி விவரங்கள், பிரசன்டேஷன் மற்றும் கடினமான ஆங்கில வார்த்தைகளில் மட்டுமே இருந்தது. களத்தில் இறங்கி பிரச்சனைகளை புரிந்து கொள்வது என்பது அவர்களை பொறுத்தவரை சாமானியர்களின் வேலை. இந்த 3 மாதங்களின் கடைசி வாரத்தில் துருவ் மல்ஹோத்ரா அதிதியை தனது கேபினுக்கு நேரில் அழைத்தார். அறைக்குள் நுழைந்தவுடனேயே அங்குள்ள சூழல் முன்பை விட மிகவும் பாரமாக இருப்பதை அதிதி உணர்ந்தாள். மல்ஹோத்ராவின் கண்கள் ஆழமாக இருந்தன. முகத்தில் பதற்றத்தின் கோடுகள் தெரிந்தன. அவர் குளிர்ந்த குரலில், பார் அதிதி, நீ செய்த சிறிய சிறிய சீர்திருத்தங்கள் சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பது உண்மைதான். ஆனால் இதெல்லாம் நிரந்தரமானது அல்ல. கம்பெனி நீண்ட காலத்திற்கு லாபம் ஈட்டும் போதுதான் உண்மையான மாற்றம் என்று கருதப்படும். அது உன்னுடைய பேச்சுக்களால் அல்ல, பெரிய முடிவுகளால் மட்டுமே சாத்தியமாகும் என்றார். அதிதி மெதுவாக புன்னகைத்து, நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி ஐயா, அதைத்தான் நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். என்னிடம் ஒரு கடைசி திட்டம் இருக்கிறது என்றாள். மல்ஹோத்ரா புருவங்களை உயர்த்தினார். கடைசி திட்டமா? இன்னும் சொல்வதற்கு என்ன பாக்கி இருக்கிறது? அதிதி தன்னம்பிக்கையுடன் ஃபைலை திறந்து, ஐயா, உங்கள் கம்பெனியின் மிகப்பெரிய பலவீனம் இயந்திரங்களோ பொருட்களின் சுவையோ அல்லது மார்க்கெட்டிங்கோ அல்ல, மாறாக சப்ளை செயின், விநியோக தொடர்தான் என்றாள். கம்பெனியின் கிடங்குகளில் கோடிக்கணக்கான பொருட்கள் தேங்கி கிடக்கின்றன, ஆனால் அவை சரியான நேரத்திற்கு கடைகளுக்கு சென்றடைவதில்லை என்று அவள் விளக்கினாள். ஓட்டுநர்களும் மேலாளர்களும் ஒருவருக்கொருவர் கூட்டு சேர்ந்து கொண்டு லஞ்சம் வாங்கி கொண்டு டெலிவரியை தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதனால் சந்தையில் உள்ள சிறிய போட்டியாளர்கள் லாபம் அடைகிறார்கள். அதிதி, நாம் இந்த சிஸ்டத்தை மாற்றிவிட்டால் உங்கள் கம்பெனியின் ரத்தம் மீண்டும் வேகமாக ஓடத் தொடங்கும் என்றாள். மல்ஹோத்ரா அவளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். முதல் முறையாக அவர் அவளது வார்த்தைகளில் உண்மையிலேயே ஆர்வம் காட்டினார். அதிதி, அதனால்தான் நான் தொழிற்சாலையிலிருந்து நேரடியாக கடைக்காரர் வரையிலான ஒரு நேரடி நெட்வொர்க்கை உருவாக்கியுள்ளேன். இடையில் இருக்கும் இடைத்தரகர்களை நீக்கிவிட்டேன். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மொபைல் ஆப்பை தயார் செய்துள்ளேன் என்றாள். மல்ஹோத்ரா திடுக்கிட்டார். மொபைல் ஆப்பா? அதை யார் உருவாக்கியது? அதிதி புன்னகைத்தாள். அருகில் உள்ள பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த 5 மாணவர்கள். அவர்கள் இதை தங்களின் கல்லூரி ப்ராஜெக்ட் போல செய்து கொண்டிருந்தனர். ஆனால் முழு மனதோடு உழைத்திருக்கிறார்கள். அந்த ஆப்பில் ஒவ்வொரு லாரியின் இருப்பிடமும் ரியல் டைமிங்கும் தெரிந்தது. கடைக்காரர்கள் நேரடியாக ஆப் மூலமாகவே ஆர்டர் செய்ய முடிந்தது. ஓட்டுநரின் ஒவ்வொரு நடவடிக்கையும் பதிவில் இருந்தது. எந்த ஒரு சாக்குப்போக்கோ திருட்டோ முறைகேடோ எதுவும் மறைக்கப்பட முடியாது. அதிதி, சிஸ்டம் தயாராக உள்ளது ஐயா, நீங்கள் அனுமதி அளித்தால் இதை ஒரு வாரத்தில் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்து விடலாம் என்றார். மல்ஹோத்ரா அனுமதி அளித்தார். மேலும் இந்த சிஸ்டம் செயல்பட தொடங்கிய போது அதன் முடிவுகள் வியக்கத்தக்கதாக இருந்தன. முன்பு பொருட்கள் கடைகளுக்கு சென்றடைய 5 நாட்கள் ஆகிய நிலையில் இப்போது வெறும் 2 நாட்களிலேயே சென்றடைந்தன. கடைக்காரர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விற்பனை இரட்டிப்பானது. கம்பெனியின் பணப்புழக்கம் சீரடைந்தது. சந்தையில் மீண்டும் மல்ஹோத்ரா பிராண்டின் பெயர் ஒலிக்க தொடங்கியது. முழு அறிக்கையும் அடுத்த போர்டு மீட்டிங்கில் வைக்கப்பட்ட போது அதிகாரிகள் அனைவரும் அதிர்ந்து போயினர். பல பேரால் தங்களின் சொந்த கண்களையே நம்ப முடியவில்லை. 3 மாதங்களுக்கு முன்பு அதிதியை ஒரு பியூன் என்று நினைத்து கேலி செய்தவர்கள் இவர்கள்தான். ஆனால் இன்று அவர்களே அவளது ஒவ்வொரு வார்த்தையையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தனர். இருப்பினும் துருவ் மல்ஹோத்ரா இன்னும் தன்னை தடுத்து கொண்டுதான் இருந்தார்.
அவருக்குள் மாற்றம் வந்து கொண்டிருந்தது. ஆனால் அவருடைய பல வருடகால அகந்தை இன்னும் ஒரு சுவராக தடுத்து நின்றது. மீட்டிங்கிற்கு பிறகு அவர் கடுமையான குரலில், நீ நல்ல வேலை செய்திருக்கிறாய், ஆனால் நீதான் கம்பெனியை மாற்றிவிட்டாய் என்று நினைத்து கொள்ளாதே. இதெல்லாம் தற்காலிகமானதுதான் என்றார். அதிதி அமைதியாக இருந்தாள். அவள், நீங்கள் சொல்வது சரிதான் ஐயா, ஆனால் டிகிரி அல்ல, மாறாக எண்ணமும் உழைப்பும் தான் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நான் நிரூபித்து உள்ளேன். நீங்கள் எனக்கு 3 மாதங்கள் கொடுத்தீர்கள். இன்று உங்கள் கம்பெனி மீண்டும் நிமிர்ந்து நிற்கிறது. இனி முடிவு உங்களுடையது. நீங்கள் என்னை வெளியேற்றுவீர்களா அல்லது தொடர்ந்து முன்னேற அனுமதிப்பீர்களா என்று மட்டும் கூறினாள். மீட்டிங் முடிந்தது. அறையும் காலியானது. ஆனால் துருவ் மல்கோத்ரா தனது பெரிய கண்ணாடி அலுவலகத்தில் தனியாக அமர்ந்து ஜன்னல் வழியே வெளியே நகரின் பளபளக்கும் விளக்குகளை பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய மூளையில் அவருடைய தந்தையின் வார்த்தைகள் சுழன்று கொண்டிருந்தன. எந்த ஒரு டிகிரியும் இல்லாமல் வெறும் பிடிவாதத்தையும் உழைப்பையும் மட்டுமே முதலீடாக கொண்டு அவர் இந்த கம்பெனியின் அஸ்திவாரத்தை அமைத்த அந்த நாட்கள். அதே பிடிவாதம் இன்று இந்த பெண்ணிடமும் உயிர்ப்புடன் இருக்கிறதா? ஒரு காலத்தில் அவரிடம் இருந்த அதே வெறி அவருக்குள் இருந்ததோ அது இப்போது அதிதியிடம் தென்பட்டது. படிப்படியாக அவருக்குள் உறைந்திருந்த அகந்தை உருகத் தொடங்கியது. அதோடு அவரது மனதில் ஒரு புதிய மரியாதை பிறந்தது. அடுத்த நாளே அவர் திடீரென ஒட்டுமொத்த ஊழியர்களையும் ஆடிட்டோரியத்திற்கு அழைக்குமாறு உத்தரவிட்டார். அடுத்த நாள் ஒட்டுமொத்த ஊழியர்களும் ஆடிட்டோரியத்தில் ஒன்று திரண்டபோது அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். மல்கோத்ரா கன்சியூமர் குரூப்பில் இப்படி திடீரென கூட்டம் கூட்டுவது மிகவும் அரிதான ஒன்று. ஒவ்வொரு ஊழியரும் ஒவ்வொரு விதமாக பேசிக்கொண்டனர். சிலர் கம்பெனி விற்கப்பட போகிறது என்றனர். சிலர் புதிய மேலாண்மை வரப்போகிறது என்று நினைத்தனர். சிலரோ பெரிய அளவில் ஆட்குறைப்பு நடந்து விடுமோ என்று பயந்தனர். ஆனால் மேடையில் நின்றிருந்த துருவ் மல்கோத்ராவின் முகத்தில் இன்று ஒரு விசித்திரமான அமைதியும் தனித்துவமான தீவிரமும் காணப்பட்டது. ஊழியர்கள் அவரை இதற்கு முன்பு இப்படி பார்த்ததே இல்லை. அவர் மைக்கின் அருகே வந்து நின்றதும் அரங்கம் முற்றிலும் அமைதியானது. மல்கோத்ரா பெருமூச்சு விட்டு பேச தொடங்கினார். இன்று நான் உங்கள் அனைவருக்கும் முன்னால் ஒரு உண்மையை ஒப்புக்கொள்ள விரும்புகிறேன். எந்த உண்மையை விட்டு நான் ஓடிக்கொண்டிருந்தேனோ, எதன் காரணமாக நாம் கம்பெனி படிப்படியாக சரிவை சந்தித்ததோ அந்த உண்மை. அரங்கில் அமர்ந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இமை கொட்டாமல் அவரை பார்த்து கொண்டிருந்தனர். அவர் தொடர்ந்து, நான் எப்போதும் திறமையை டிகிரியை வைத்தே எடை போட்டேன். நல்ல கல்லூரியின் பட்டத்தையும் சான்றிதழையும் கொண்டு வரும் நபர்தான் நம் கம்பெனியை முன்னோக்கி செலுத்துவார் என்று நினைத்தேன். ஆனால் நான் தவறாக இருந்து விட்டேன் என்றார். அறையிலிருந்த அமைதி மேலும் ஆழமானது. ஒரு ஊசி விழும் சத்தம் கூட கேட்கும் அளவுக்கு நிசப்தம் நிலவியது. மல்கோத்ரா மேடையில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் கிளாஸை எடுத்து ஒரு மடக்கு குடித்துவிட்டு, இந்த பெண் அதிதி எனக்கு உண்மையை உணர்த்தும் கண்ணாடியாக இருந்திருக்கிறாள் என்றார். ஒட்டுமொத்த அரங்கமும் பரபரப்பானது. மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சிலர் தொழிலாளர்களின் முகத்தில் புன்னகை அரும்பியது. சில அதிகாரிகளின் முகத்தில் ஆச்சரியம் தொற்றிக்கொண்டது. மல்கோத்ரா கையை உயர்த்தி அனைவரையும் அமைதிப்படுத்திவிட்டு, இன்றிலிருந்து மல்கோத்ரா கன்சியூமர் குரூப்பில் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அவர்களிடம் டிகிரி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, அவர்கள் எங்கிருந்து வந்திருந்தாலும், அவர்களின் பின்னணி எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி என்றார். தொழிற்சாலை தொழிலாளர்கள் கைத்தட்ட தொடங்கினர். மேலே அமர்ந்திருந்த மேலாளர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அமைதியாயினர். மல்கோத்ரா மேலும் கூறுகையில், இன்றிலிருந்து நமது கம்பெனிக்கு புதிய விதி, புதிய கோட்பாடு, புதிய பாதை இருக்கும். திறமையே தகுதி என்றார். ஒட்டுமொத்த அரங்கமும் கைத்தட்டல் ஒளியால் அதிர்ந்தது. பல தொழிலாளர்களின் கண்களில் கண்ணீர் முட்டியது. ஒரு பெரிய மனிதர் தங்களின் மன குமுறலை புரிந்து கொள்கிறார் என்பதை அவர்கள் முதல் முறையாக உணர்ந்தனர். இதற்கிடையில் அதிதியின் தாயாருக்கு அறுவை சிகிச்சையும் வெற்றிகரமாக முடிந்தது. அதற்கான முழு செலவையும் கம்பெனியை ஏற்றுக்கொண்டது. அதிதி தன் தாயை வீட்டிற்கு அழைத்து வந்தபோது அவளது தாய் அவளை பிடித்து கொண்டு கண்ணீருடன், படிப்பை விட துணிச்சல்தான் கை கொடுக்கும், உண்மைதான் கை கொடுக்கும், முழு மனதோடு செய்யும் வேலைதான் வெற்றியடையும் என்பதை நீ நிரூபித்து விட்டாய் என்று கூறினார். அதிதியின் கண்களும் பணிந்தன. ஆனால் அவளது மனதில் முதல் முறையாக ஒரு ஆழமான நிம்மதி இருந்தது. அவள் தன் தாயை மட்டும் காப்பாற்றவில்லை, மாறாக நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான கடைக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறாள் என்பதை அவள் அறிந்திருந்தாள். இதற்கு பிறகு துருவ் மல்கோத்ரா ஒட்டுமொத்த நாட்டின் கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு முடிவை எடுத்தார். அவர் மேடையில், இன்றிலிருந்து அதிதி நம் கம்பெனியின் சிறப்பு ஆலோசகர் ஆவார். இவள் நம்முடைய கண்களாக இருப்பாள். நம்முடைய பார்வை எட்டாத இடங்களுக்கு இவள் செல்வாள். நாம் யோசித்துக் கொண்டிருக்கும் இடங்களிலெல்லாம் இவள் செயலில் காட்டிக் கொண்டிருப்பாள் என்று அறிவித்தார். அரங்கம் மீண்டும் ஒருமுறை கைத்தட்டல் ஒளியால் நிறைந்தது.
தொழிலாளர்கள் எழுந்து நின்று கைத்தட்டினர். சிலர் ஒருவரை ஒருவர் பிடித்து கொண்டனர். மேலே அமர்ந்திருந்த அதிகாரிகளின் முகத்தில் யாரோ உண்மையின் ஒளியை பாய்ச்சியது போல் இருந்தது. அன்று மாலை அதிதி மல்ஹோத்ரா டவர்ஸ் லிப்ட் மூலம் மிக உன்னதமான மேல்தளத்திற்கு சென்று மொட்டை மாடியில் நின்றபடி கீழே நகரின் பளபளக்கும் விளக்குகளை பார்த்து கொண்டிருந்த போது அவளது முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை அரும்பியது. 3 மாதங்களுக்கு முன்பு எந்த பெண் இதே கட்டிடத்தின் வாசலுக்கு வெளியே அவமதிக்கப்பட்டு நின்று கொண்டிருந்தாளோ, இன்று அதே பெண் அதே கட்டிடத்தின் உச்சந்தளத்தில் நின்று கொண்டிருந்தாள். மரியாதை, தன்னம்பிக்கை மற்றும் துணிச்சலுடன். இப்போது அவள் தனி ஆள் இல்லை, ஒட்டுமொத்த கம்பெனியும் அவளுடன் இருந்தது. நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் அவளுடன் இருந்தனர். ஆயிரக்கணக்கான கடைக்காரர்கள் அவளுடன் இருந்தனர். எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மை அவளுடன் இருந்தது. நண்பர்களே, இந்த கதை வெறும் அதிதியின் வெற்றி மட்டுமல்ல, வாழ்க்கையின் உண்மையான பல்கலைக்கழகம் புத்தகங்கள் அல்ல, மாறாக நாம் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகள் தான் என்பதற்கான சான்றாகும். டிகிரி என்பது வெறும் ஒரு காகித துண்டுதான். ஆனால் திறமை, சிந்தனை, ஆர்வம் மற்றும் உழைப்பு ஆகியவை இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் ஆகும். சூழ்நிலைகள் என்ற பல்கலைக்கழகத்தில் படித்து தேறிய ஒருவரை இந்த உலகத்தின் எந்த ஒரு பட்டத்தாலும் தடுக்க முடியாது.